பன்னீர் பீஸ் மசாலா ரெடி. சூப்பரா இருக்கு. பன்னீர் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பாருங்க. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறோம். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ராகி என்ன சமையல் பண்றான்னு கேட்போம். என்ன ராகி செய்ய போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு சாஃப்ட் சப்பாத்தி சூப்பர். வித் பன்னீர் பீஸ் மசாலா. சூப்பர். அது எங்க வீட்டு சப்பாத்தி வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நான் முன்னாடியே சப்பாத்தி போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னைக்கு எப்படி செய்யறோம்னு மட்டும் பாருங்க. அது கூட பீஸ் பன்னீர் கிரேவி செய்ய போறோம். சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சப்பாத்தி ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சால்ட் சேர்த்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த கப்ல வந்து 3 கப் மாவு அளந்து வச்சிருக்கேன். கோதுமை மாவு. இத இதுல இப்போ சேர்க்கிறேன். இத சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் பால், ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். சூடான பால் தானே? பால் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஆமா. இது வந்து ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சேர்த்துக்கணும். முட்டை போடணும், பாத்துக்கோங்க. ஆமா. சூப்பர். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பால் முட்டை ரெண்டையுமே இந்த கோதுமை மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணும். தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த பால் கூட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. கொஞ்சம் சூடு பண்ணி தான் பால் கொஞ்சம் ஊத்தணும். சில குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குவாங்க பால் முட்டை இதெல்லாம். அதுக்கு நம்ம இது மாதிரி சப்பாத்தில வந்து பிசைஞ்சிட்டோம்னா தெரியாது. சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆயிரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இன்னும் எண்ணெய் சேர்க்கல. எண்ணெய் இல்லாம இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் நானு. இது கூட எண்ணெய் சேர்க்கணும். ஆமா, இன்னும் எண்ணெய் சேர்க்கல. சரி. இத கூட கொஞ்சம் பெரியவங்க வேணா எண்ணெய் இல்லாம சப்பாத்தி வேணும்னா இது மாதிரி எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இத வெயிட் பண்ணனுமா இல்ல உடனே போடலாமா? இல்ல ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். 1/2 அன் ஹவர் வைக்கணும். அப்பதான் இந்த சாஃப்ட்னஸ் வரும். இன்னொன்னு, சப்பாத்தி வந்து மாவு பிசையும்போது கொஞ்சம் இலகலா இருக்கணும். ரொம்ப டைட்டா பிசைஞ்சிடாதீங்க. அப்படி பிசைஞ்சீங்கன்னா சப்பாத்தி ஹார்டா இருக்கும். அது இலகலா பிசைஞ்சாதான் சாஃப்டா வரும். இப்போ பன்னீர் பீஸ் மசாலா செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதுல பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும்ல? ஆமா. அப்புறம் 2 சாதன ஏலக்காய், அப்புறம் கல்பாசி பூ, அப்புறம் வந்து இது வந்து ஸ்டார் பூ. எண்ணெயில லைட்டா ஃப்ரை ஆகும். நல்ல வாசனை வருதுல்ல? ஆமா. எண்ணெயில வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல பிரவுன் கலர்ல வரணும். ஆமா, அதுதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா பிரவுனா வரணும். உப்பு போட்டா சீக்கிரம் நல்லா வதங்கிடும்ல. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா பிரவுன் கலர்ல வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை சேர்த்துக்கணும். இப்போ
மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் தேவைப்படுச்சுன்னா சேர்த்துக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஓ, நல்ல வாசனை வருது. எண்ணெயில வதக்கும் போதே நல்ல வாசனை வரும். ஆமா ஆமா. இப்போ 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி பழம் தான் 2. நல்லா வதங்கணும்ல? நல்லா வதங்கணும் தக்காளி. இப்போ கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன், இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஓகே, ஆப்ஷனல் தான், இல்ல இது இல்லாம கூட செய்யலாம்ல. பன்னீர் மட்டும் செஞ்சுக்கலாம், தேவைப்படுச்சுன்னா இதை போட்டுக்கலாம், இல்லாட்டி வெறும் பன்னீர் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பட்டாணி நல்லா வேக விடணும். இப்ப இந்த பட்டாணி வேகிறதுக்கும் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 5 பாதாம் பருப்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு சிறிதளவு மிளகு, கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம தயிரோட சேர்த்து பேஸ்டா அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். என்னென்ன போட்டு அரைச்சா அதுல? இதுல வந்து முந்திரி, பாதாம், மிளகு, ஜீரகம், அப்புறம் தயிர். தயிர் இது எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதுல சேர்த்திருக்கோம். இப்போ இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து நாங்க வறுக்கல, அதாவது எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த பன்னீர் இப்படி பச்சையா போடும்போது இந்த மசாலா உள்ள நல்ல சாரம், அது ஒரு டேஸ்டா இருக்கும். நீங்க பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அது ஒரு கிரேவி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது எண்ணெயில ஃப்ரை பண்ணி போடுறதோட இது மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு தடவை. ஆமா, இது நல்லா இருக்கும். அந்த மசாலா உள்ள இறங்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். என்ன ஆகுமா, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப பாருங்க, மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இத கட்டையில வச்சு நல்லா தேய்ச்சிட்டு 2 அடி அடிச்சுட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி நம்ம தேய்ச்சி தோசைகளை போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ சின்ன சின்ன பீஸா அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆமா, ஓகே. சப்பாத்தி எப்போதுமே மாவு கொஞ்சம் பிசையும் போது சாஃப்டா பிசைருங்க. ஆமா, ஹார்டா பிசைச்சீங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதே மாதிரி போட்டு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால மாவு பிசையும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, பத்தலன்னா கொஞ்சம் பாலும் தண்ணி ஊத்தி பிசைஞ்சிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, இது ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா இதுல முட்டை, பால் எல்லாம் சேர்த்திருக்கோம். கண்டிப்பா பெரியவங்களுக்கு நல்லதுதான், பெரியவங்களுக்கும் நல்லது. பெரியவங்களுக்கு வந்து மஞ்சள் கருவை அதுல சேர்க்கிறதா இருந்தா யோசனையா இருந்தா அதை நீங்க எடுத்துட்டு வெறும் ஒயிட் மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி செஞ்சிடலாம். கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம அப்படியே தேய்ச்சிடலாம். பசி எடுத்துருச்சு எனக்கு சப்பாத்தி. ஆமா, இப்படி தேய்ச்சாச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். ஓகே, எண்ணெய் கம்மியா தான் சேர்த்திருக்கேன் நானு. தேவைப்பட்ட சின்ன குழந்தைங்களுக்குனா கொஞ்சம் நெய் ஊத்தி கூட நீங்க சப்பாத்தில சேர்த்து கொடுக்கலாம், அது ரொம்ப நல்லது.
விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க. இந்த சப்பாத்தியை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சி எடுக்கும் போது லேயரா வரும். இது இப்படி தேய்ச்சிட்டோமா, இப்ப இதை இப்படி ஃபோல்ட் பண்ணும். திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணும். பண்ணிட்டு இப்ப தேய்ச்சிட்டு நீங்க தோசைக்கல்ல போட்டு எடுக்கும் போது அப்படியே லேயரா வரும் சப்பாத்தி. பரோட்டா மாதிரி. கரெக்ட். இப்படியே செய்யலாம். ஆமா. பாருங்க, பன்னீர் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க விடணும். அப்பதான் இந்த மசாலா வந்து அந்த பன்னீர்ல உள்ள இறங்கும். சூப்பர். அப்ப அந்த டேஸ்டா இருக்கும். சூப்பரா நல்லா இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தியோட சாப்பிடும் போது நல்ல டேஸ்டியா இருக்கும். பன்னீர் பீஸ் மசாலா ரெடி. பேன் காஞ்சிடுச்சு. சப்பாத்தி நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு சைடுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஓகே. இப்போ இந்த சைடு திருப்பி போகணும் நம்ம சப்பாத்தி. ஓகே. பாருங்க, ஆயில் போடணுமா? ஆயில் போடணும். கொஞ்சம் நல்ல உசுறு உப்பி வரும் பாருங்க. அப்பதான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். உப்பு பாருங்க. நல்லா திருப்பி போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணலாம். இப்ப அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும். இந்த பிரஷ் யூஸ் பண்ணலாம். இல்ல துணி இந்த ஒரு சின்ன கட்டையில கட்டி அந்த காலத்துல அது மாதிரி செய்வாங்க. ஆமா, கடையில வச்சிருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் கம்மி ஆகும். ஆமா, ஸ்பூன்ல எடுத்து ஊத்துனோம்னா நிறைய ஆயிரும் ஆயில். அதனால இது மாதிரி செய்யறப்போ கொஞ்சம் எண்ணெய் கம்மி ஆகும். அதுக்காக தான். இப்ப எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணும். எண்ணெய் இல்லாம சொல்லலாம்ல? எண்ணெய் இல்லாம சொல்லலாம், நல்லதுதான். ஆமா. திருப்பி போட்டுட்டே இருக்கணும்ல? ஆமா. அந்த கார்னர் எல்லாம் வேகும் சைடுல. ஆமா, சென்டர்ல வந்துரும் கார்னர் வேகாதுல. அதுக்காக தான் கொஞ்சம் அப்படியே அமுத்தி விடணும்ல. அவ்வளவுதான். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான சப்பாத்தி. என்ன ரெடியா? சப்பாத்தி பன்னீர் பீஸ் மசாலா பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். பன்னீர் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பாருங்க. நீங்க சாப்பிடுங்க. பன்னீர் மட்டும் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அட்டகாசமா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. பன்னீர் பாருங்க, அட்டகாசமா வந்திருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு. வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல? குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன பெரியவங்க சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஒரு தடவை பன்னீர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. என்ன, பன்னீர் நல்லா வேக வைக்கணும், ஜூஸ் உள்ள இறங்கணும். அப்பதான் டேஸ்ட் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. சட்டை சமையல் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நீங்க சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு சப்பாத்தில இது மாதிரி பாலும் முட்டையும் சேர்த்து சப்பாத்தி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க சில நேரம் வந்து பால் குடிக்க மாட்டேன்னு சின்ன பசங்க. அப்ப நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அப்போ அதுங்களுக்கு உடம்புக்கு நல்லது. பாருங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது.
எப்படி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டு நல்ல பேச்சு வரல. அவரு சப்பாத்தியையும் பன்னீரும் பார்த்துன்னு உள்ள போயிட்டே இருக்கு. ஆமா, கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.